சரி எல்லாம் கேட்டுக்கோ. விஷ்ணு பிரமா கணக்கு பார்த்து கணக்கு கைலாசத்துலேருந்து விட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் எல்லாம் மாட்ட போகிற கீழே வழக்கறிஞர்கள் பூரா 2 தரப்பு வாதத்தினால பூரா மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் வரைக்கும் தப்பிச்சு போகிறான், டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும். ஏன்னா டெல்லியில் பெரிய பெரிய வழக்கறிஞர் இருப்பான், அவனுக்கு பூரா கோடிக்கணக்கான பீஸுகளை கொடுத்து இந்த அரசியல்வாதி முட்டாப்பே ஒவ்வொரு நீதிமன்றத்தில் அந்த பீஸுகளை கொடுத்து அந்தந்த பீஸுகளை உழைச்சதுக்கு ஊதியம் வாங்கி சாப்பிடு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. தப்பு செய்கிறானா தண்டனை வாங்கி கொடு, தப்பு செய்யாதவனுக்கு நீதி வாங்கி கொடு. அது நீ வாங்கி கொடுத்துருக்கியா? ஆஹா, கொண்டா பேப்பர் கொண்டா, 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி 2 கொண்டா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ அதில் உள்ள உரிவு எடுக்கார் வெளியில். வாதாட்டங்கள் 2 வாதாட்டங்களில், ஒரு வாதாட்டத்தில் ஏழை எளிய மக்கள், ஒரு வாதாட்டத்தில் பணம் பேப்பர் அதிகமாக வச்சு வாதாட்டங்கள் நடக்கு. அப்போ இது எப்படி விளையாட்டு? நீதி எப்படி கிடைக்கும்? நீதி எப்படி கொடுப்பார்? கடவுள் எப்படி கொடுப்பார்? நீ தப்புக்கு இது ஆடிக்கிட்டு இருக்க, அதுக்கு தான் இப்போ பிடிக்கார். கடவுள் நீதிமான் பிடிக்கார். அப்போ கீழே வரைக்கும் தோண்டி எடுப்பார். கடவுள் கீழே வரைக்கும் மண்ணிலேருந்து தோண்டி எடுப்பார். அப்போ வழக்கறிஞர் நீ படிச்சிருக்கீல, புரிஞ்சுப்பார். இப்போ எதிர் தரப்புல அவ்வளவு சேட்டை பண்ணி வச்சுருக்கான் கைலாசத்தில். எப்படி இந்த வாதாட்டங்கள் வர்றது? இராணுவ வானரப்படை வச்சு ஆன்லைனில் உள்ள கணக்கு 2013 ஏற்றின கணக்கு உள்ளே தோண்டி எடுக்கலை. எப்படி விடுவார் கடவுள்? எல்லாம் புரிஞ்சுப்பாரப்பா. சரணடையணும், கடவுள்கிட்ட சரணடையணும். அதே சொல்லுவார்ல, எதிர் தரப்பாக இருந்தாலும் சரி தான் தரப்பாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்கள் நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணு எல்லாரும் அடைக்கலமாக இருந்து ஐயாட்ட கேட்கலாம். கேட்கக்கூடாதுங்கிற சட்டம் இல்லை. கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. வா, தப்புக்கு ஆடாத, எதிர் தரப்பும் ஆடாத, தப்பு செஞ்சு வச்சுருக்கான், அவ்வளோ கணக்கு உள்ளே ஏறிருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் அரசியல்வாதி நீ வச்ச எதிர்தரப்பு உள்ள கவர்மெண்ட் லாயர் நீ வச்சதில் தான் உள்ளே மாட்டி எல்லாம் டெல்லி வரைக்கும் தீ மாதிரி பிடிப்பார். புரியுதா? எதுக்கு உட்காந்துருக்காரு? அமைதியாக உட்காந்து தோண்டிக்கிட்டே இருப்பார். பையனை வச்சு அப்படியே தோண்டிக்கிட்டே இருப்பார். பையனை எவனா மூளை திரிக்காதீங்கடா. குடும்பம் கரு வேரோட 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு விமானத்தில் அப்படியே தூக்கி மிதிச்சிருவார். அதையும் பார்த்துக்கோ. கணக்கு போட்டாச்சு. கோர்ட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணு கணக்கு வழக்கு பார்க்குறது ஆன்லைனில். அந்த நேரத்தில் கேஸ் வாய்தா போடுற கணக்கு எல்லாமே ஐயா தோண்டி எடுத்து கணக்கு எல்லாமே எடுத்துட்டார். ஏப்ரல் 10ஆம் தேதி கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டில் காலை வச்சுட்டார். உள்ளே எல்லா கணக்கு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏப்ரல் 10ஆம் தேதி கணக்கு இதான் வாய்தானா கரெக்டாக உள்ளே அட்டன் ஆகணும். ஏன் நீ தப்பு பண்ணி வச்சுருக்க? அப்போ நீ உள்ளே வரல. நீ தப்பு எதிர்மனதார் தப்பு பண்ணி வச்சுருக்க. உன்னை வர விடுவாரா கடவுள்? எப்படி வர விடுவார்? நீ வா, அடுத்த வாய்தாக்குவா. இப்போ எலெக்ஷன் முன்னாடி நெற்கோட்டில் உள்ள வாய்தா கணக்கு, அந்த வாய்தா கணக்கை பிடிப்பார். அந்த வாய்தா கணக்கில் பிடிக்கிறது வழக்கறிஞர் பூரா மாட்டுவான். அதான் கணக்கு. ஆனால் இதில் சரி பண்ணி போயிட்டா ஒன்றுமே இல்லை, வழக்கறிஞர் தப்பிப்ப. இல்லையா எல்லா வழக்கறிஞரும் உள்ள கணக்கு 2 தரப்பு வாதாட்டத்தை பிடிப்பார். நீதிமான் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோ.